பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். மறுரூபத்தி 40 நாள் மடங்கள் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்களுக்காண்டி செபிக்கிறோம். நமக்கு அநேக தேவைகள் உண்டு. நம்ம விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி நம்ம செபிக்கிறோம். ஆனால் நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோமா? இயேசு ஒரு ஜெப முறையை வச்சுருந்தார். அதை ஒரு ராஜா செஞ்சு அந்த ஜெப முறையை அதே ஜெப முறையை இயேசுவும் செஞ்சார். ஒரு ராஜா என்ன செஞ்சார்னா, தன்னுடைய அவரோட பெரிய நாட்டு ராஜா தன் நாட்டை கொள்ளையடிச்சு போயிருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்க தங்கம் எல்லாத்தையுமே வாங்கிட்டார். ஆபரணங்கள்லாம் வாங்கிட்டார். இத்தனை மடங்கு கொடு ரொம்பவுமே அதிகமாக கேட்டு வாங்கிட்டு போனார். பரவாயில்லன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டார். தன் ஜனங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு கொடுத்துட்டான். ஆனால் அவன் பேசின வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருந்ததுனால அவன் இந்த ராஜா என்ன செஞ்சார்? ஞானமான ஒரு ஜெபம் செஞ்சார். என்ன செஞ்சார்னா, நேராக தேவ சமூகத்துக்கு போனார். போயிட்டு, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி, இது வரைக்கும் நடத்துனீங்க, இனியும் நடத்தவில்ல, என்னை இப்படிலாம் நடத்துனீங்கன்னு சொல்லி ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணுறமே நன்றியாக சொல்லி ஸ்தோத்திரமாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தார். மகிமையின் உச்ச கட்டத்துக்கு ஆண்டவரை கொண்டு போய் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்குது, இந்த ராஜா என்னை இப்படி சொல்லிட்டார், நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மட்டும் நகர்த்தி விட்டான் பாருங்க. ஒரே ராத்திரியில் 1,84,000 பேரை போட்டுட்டார். அந்த ராஜாவுக்கு தேவனோட சத்தம் கேட்கல. தீர்க்கதரிசி அனுப்பி தான் சொன்னார், உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் அனுப்புனார். ஆனால் அவன் தேவ சத்தத்தை கேட்கல. ஆனால் ஜெபம் முறையை கரெக்டாக செஞ்சதுனால அந்த ஒரு ராத்திரி அவன் ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஜெபத்தை அவன் பண்ணிட்டு வந்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தும் விதமாய் நம்ம எந்த ஜெபத்தை செஞ்சாலும் கர்த்தர் நம்ம ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபிக்க போறீங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, எப்படி நன்றி சொல்லி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு. உங்க ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கணும்னா நீங்க இப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். இப்படி ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். எங்களோட வாழ்க்கையில எங்களோட ஊழியத்துல கூட நிறைய காரியங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கிறோம். நாங்க முறைப்படி ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் உடனே பதில் வந்திருக்கு. இன்றைக்கும் அப்படிதான். ஒரு விஷயத்த போட்டுட்டு எங்களோட யோசனைக்கு என்னைக்குமே ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்போம். கேட்கும் போது ஒரு முறை இருக்கு, வரமுறைன்னு ஒன்று இருக்கு. அந்த முறையின்படி தான் நம்ம ஜெபிக்கணும். அந்த முறையின்படி ஜெபிச்சாதான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கறத விட தேவ ஆலோசனை பெற்றுட்டு நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். செஞ்சுட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னா தேவ சமூகத்துக்கு போய் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என் புத்தி கெட்டினதை செஞ்சுட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, மறுபடியும் அதை நான் செய்ய மாட்டேன்றத அதே சூழ்நிலை வரும்பொழுது அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கும்படியாக பரிசுத்த ஆவியாரோட உதவி கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே நீர் பிள்ளைகளோடு பேசினதுக்காண்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாளில்ப்பா ஆண்டவரே ஒரு ஜெப ஒழுங்குமுறையை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஒரு பிள்ளைகளுக்கு அற்புத விடுதலை உண்டாகட்டும். இந்த ஜெப முறையை மாற்றாதபடிக்கு, பாரங்கள் பிள்ளைகளை அழுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உமக்கு எதுவும் மறைவானது எதுவுமே இல்லை ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஜெபிக்கணுன்ற அந்த முறையை பரிசுத்த ஆவியானவருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருக்கிற இந்த போராட்டத்தில் எப்படி மேற்கொண்டு ஜெயிக்கணுன்றத நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே. எப்படி கையாளணுன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எங்கள் கூட இருந்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி காட்டுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோட வருத்தங்கள் எல்லா காரியங்கள் மாறட்டும், எல்லா தரித்திரங்கள் மாறும்படியாக ஆண்டவரே ஆவியானவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே
நிறைய தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா. அநேக இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த நாளில் அவங்களுக்கெல்லாம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன தாளந்து பிரதானமாக இருக்குதோ அந்த தாளந்தை நீங்கள் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தில் பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க. பிஸ்னஸில் நீங்கள் பெருக்கத்தை உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. தேவைகள் யாவையும் கத்த சந்திங்க. உங்கள் நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு பொழுது வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் அப்படியாக செய்கிறதைக்காண்டி சோத்திரம். நீ அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க, ஆச்சரியமான காரியங்களை செய்யறதுக்காண்டி சோத்திரம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.